வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்நகருங்க. ஆஃபீஸ் அங்கே இருக்குங்க. ஆஃபீஸ் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்குங்க. ஏன் இங்கே வந்துருக்குறேன் அப்படின்னா லிஃப்ட் டேக்ஸில் கொஞ்சம் வேலை பார்க்கணுங்க. ஜாம்நகர்லேங்க இந்த பங்க் ஆப்போசிட்டில் சர்தார் ஜிங்க நம்ம வந்து சர்தார் பட்டர்னே பேர் வச்சாச்சு. சர்தார் ஒர்க் ஷாப் என்னவாங்க, நான் சர்தார் பட்டர்னு வச்சாச்சு, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இதுனா இந்த புஷ் எல்லாம் கொஞ்சம் ஆடுதுங்க. ஒரு டயர், இந்த டயர் லைட்டை பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இது லைட்டா உள்ள போயிட்டு இருக்குது, அது லைட்டா வெளியே வந்துருச்சுங்க. அதனால தான் இப்போ இதை வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் நான் சொன்னாங்க. ஜம்முன்னு வந்தாச்சுங்க. இந்த புஷ்ஷு இங்க இருக்குல்லங்க, இந்த புஷ்ஷு இதெல்லாமே போயிடுச்சுங்க. இது இங்க இருக்கிறது, இங்க நெட்டு, அதே மாதிரி ஆப்போசிட்லங்க அந்த சைட்லயும் அதே மாதிரி இந்த புஷ் இருக்குங்க நடுவில். அது எந்த மாதிரி இருக்கும்னு நான் சொல்லி காட்டுறோம். அதெல்லாம் ஊஸ்ட் ஆயிடுச்சுங்க, போயிடுச்சு, தெரிஞ்சு ரன்னிங்ல அப்படியே ட்ரெயின் ஓடுற மாதிரி சவுண்ட் வருதுங்க. அதான் போயினுங்க, ஃபுல்லும் வேக்கன் டவுன் பண்ணிடுச்சுங்க. ரன்னிங்ல அப்படியே ஜிகி 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 அப்படியே ட்ரெயின் ஓடுவோம்லங்க, அந்த மாதிரி சவுண்ட் வருங்க. இது பாருங்க, இதான் போயினுங்கிறது. அங்க ரெண்டு, இது ஒன்று அம்மட்டு இது உள்ள ஏதோ புஷ் மாதிரி வருமா. அம்மட்டு இந்த நெட் எதனா போயிருந்துச்சுன்னா அதுவும் மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. பலூன் எல்லாம் நல்லா இருக்கு. ஃபுல்லும் வேக்கம் டவுன் பண்ணியாச்சுங்க. டயருக்கெல்லாம் கல் வச்சாச்சு. நாலு போல்ட்டு லூஸ் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் 4 லூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அண்ணன் நேற்று வந்து பார்க்கும்போதுங்க பயங்கர நீட்டாக இருந்தாங்க. நாம டயர் தட்டி பார்க்கும்போது தான் கிளி சேருவோங்க. அவங்களுக்கு பயங்கர நேக்குங்க, செம்மையாக தந்தாங்க உள்ள. நாம உள்ள போகிறதுக்குள்ளே பாதி கிளீஸ் ஆகிட்டுக்கோங்க. அவங்க பாருங்க, அண்ணன் தாடி கூட மஸ்தாக வளர்த்துங்கிறாங்க. நாம் வளர்த்துனா ஒரு மாதிரி பிக்குதுங்க. அவங்க செம சர்தார்னா சர்தார் தான் போங்க. சர்தார்ன்ற பேருக்கே கூஸ் பம்ஸா இருக்குது எனக்கு. எங்க அண்ணனை காணோம். அண்ணே வானா, வரேன். இந்த பலூன்ல நட்டு இருக்குங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. புஷை கழட்டிட்டாங்க. स्टार्ट कर गाड़ी। हाँ स्टार्ट, गाड़ी स्टार्ट करना। नहीं गाड़ी नहीं, वीडियो स्टार्ट, वीडियो वो बोल्ट अच्छा है, बोल्ट நல்லா இருக்குது. चार खत्म, 8 இந்த பக்கம் 4 கட்டாயி போச்சு, அந்த பக்கம் 4 கட்டாயி போச்சு. இது தெரிஞ்சிச்சு. ஏன்னா தூள் ஆயிட்டு போயிட்டுக்குது. உனக்கு தெரியுதுல தம்பி? அதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சைக்கிங் ஆகுதுல. Finish.
ஆமா, அது எப்படிதான் இவ்வளவு லோடி இந்த பெருசுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லும் போயிருச்சுங்க. இங்க பாருங்க, பஞ்சு மாதிரி ஆகி போயிடுச்சு. எப்படிங்க அண்ணனோட டாடி? ஒரே ஒரு நட கூட நிம்மதியே இல்லைங்க. எல்லா நடியும் வண்டி வேலை செய்யறதாங்க வேலையே. கட்டடி இது இல்லை, என்ன வைக்கிறதுன்னு தெரியலங்க, பார்க்கணும். எல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாம் போயிடுச்சு. இப்போ புதுசு மாட்டணும். புதுசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு மனசாட்சி இல்லையாங்க? ஒரு நடை இல்லாதியா வண்டி வேலை செய்யறது. இன்னுமே நம்ம வண்டிக்கு இன்னும் கட் அடிக்கலைங்க. நாமக்கல் போய் தான் அடிக்கணும். இந்த டைம் எங்கங்க மங்களூர் போய் லோடு ஏற்றுற மாதிரி இருக்கும். கள்ளிக்கட்டு இறக்கிட்டு பிபி பிளாஸ்டிக்குங்க கொரோனா லோடு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. இன்னும் சாப்பிடணும் இனிமேல் தான். வண்டியில் தாங்க சமையல் செஞ்சாச்சு, சாப்பிடணும். அதான் அண்ணன் தாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் போடுறது. புஷே இல்லையா? அதிசயமே அத்தா. அப்படின்னா அப்புறம் இதுல தான் சவுண்ட் வந்துருக்குமாண்ணா? இது தேவைதான் போய் இந்த ஒரு புஷே இல்லை. அதெல்லாம் கட்டே ஆகி போச்சு அந்த பிளாஸ்டிக் எல்லாம். प्लास्टिक रबर पीयू प्लास्टिक ये उसमें है ना, उसमें वो मिक्स एक पीयू है प्लास्टिक और वन रबड़, एक रबड़। अभी सब टोटली पीयू प्लास्टिक। ट्रेन साउंड आता रनिंग से இது கழட்டிட்டாங்களா இல்லையா? அந்த அதுல ஒரு நெட் இருக்கும்ல பலூன், அந்த அதெல்லாம் கழட்டி நிக்கிறாங்க. பலூன் இல்லையா? कुछ नहीं नथिंग। பழைய புஷெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
போயிடுச்சுங்க அது வேற புட்டே போட்டுக்கிச்சு. இதெல்லாம் லப்பர் புஷ்ஷே இல்லைங்க, அதில் ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஓட்டி ஓட்டி கீழே வந்து போச்சுங்க, எல்லாம் தேஞ்சிருச்சு. லப்பர் பஞ்சு மாதிரி ஆகி எல்லாம் போயிடுச்சு. सामने होटल ப்ரைஸ் எல்லாம் வந்து ஓரளவு அதிகம் தாங்க. வாய்ப்பு எப்போ கிடைக்குதோ அப்போ பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க. பகல் பட்டை அடிச்சிருவாங்க, பகல் கொள்ள அடிக்குவாங்க. ஊர் பக்கம் வர முடியல, அதனால இங்கேயே ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் என்ன சொன்னாங்க. லேபர் மட்டுமே 5500ங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அவங்களுக்கும் வாய்ப்புன்றது ஒரு டைம் தான் கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதே அள்ளிட வேண்டித்தாங்க. வருகிற வாய்ப்பை அள்ள தட்டாம அடிச்சிட வேண்டித்தான். வண்டிக்கு ஐட்டம் வந்துருச்சுங்க. पीयू प्लास्टिक है, रबर नहीं प्लास्टिक. பலிஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க. பலிஸ் இது ஃபுல்லும் रबड़ अच्छा नहीं आता, रबड़ मुंह प्रेस हो जाता, फिटिंग नहीं है. रबड़ फिटिंग नहीं. वो इसको प्लास्टिक है? हाँ ये प्लास्टिक है, रबड़ प्रॉपर फिटिंग नहीं. वो उधर देखना अपना एक बाहर पड़ा है पुराना, वो प्रॉपर फिटिंग नहीं रबड़. அதெல்லாம் புது பெண்ணு, அது பழைய பெண்ணு. வந்து லைட்டா ஒரு பிளேட் அளவு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும். இது இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியுதானே ஒரு நூல் அதிகமா இருக்கு பாருங்க, அதனால உட்காரல. அதை வந்து லைட்டா கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பிளேட் அளவு மட்டும் அதிகமாக இருக்குங்க, அதனால லைட்டாக அப்படியே கரைச்சிடுறது.
என்னைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனைக்கு தீர்வு தேடுற சிங்கம் மாதிரி இருங்க. பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டா நாய் மாதிரி காணாது போயிடுவோங்க. நம்ம நாய் என்ன செய்யணும்னா, ஒருத்த ஒரு பொருளை தூக்கி போடுறான்னா அந்த பொருளை எடுக்கிறது தான் ஓடுமே ஒளிஞ்சு. ஆனா சிங்கம் அந்த இடத்துல என்ன செய்யும்னா, சிங்கம் யார் அந்த பொருளை போட்டானோ அவனை நோக்கி ஓடும். நாம அப்படித்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிடக்கூடாது. இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிடக்கூடாது. என்ன வந்தாலும் சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். இப்படி எல்லாம் பேசுறாங்க செய்யறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே சோர்ந்து போயிடாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபியூல் மாதிரிங்க. இதெல்லாம் நினைச்சு பூஸ்ட் ஆகி வளரணும். அப்படின்னு நினைச்சாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம் தாங்க. இல்லைன்னா நம்ம விழுந்த இடத்துல காணாம போயிடுவோங்க. இதெல்லாம் மனசுல வச்சுன்னு தான் நம்ம வேலையை பண்ணணும். எப்பயுமே கல்லு மாதிரி இருக்கணுங்க. சில விஷயத்துக்கு உடையார் எனப்படுது ஊக்கம் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லிருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எப்பயுமே லைஃப்ல இருக்கும். அதனால விட்டுறாதீங்க. பாத்துக்கலாம், தைரியமா பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஃபேஸ் பண்ணதுக்கு நாம ரெடி, பாத்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி இருங்க. பாத்துக்கலாம். ஒரு வேளை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் உள்ள போட்டாச்சுங்க. எடுத்து ஜம்முன்னு ஃபிட் பண்ணிட்டு புறப்படுறதாங்க. ஒன்று மாட்டி வச்சுங்க, அந்த பக்கமும் மாட்டி வச்சு டைட் வச்சா முடிஞ்சு. நீ இது ஒன்று மாட்டிட்டா முடிஞ்சுங்க வேலை. இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுதுங்க. இந்த பக்கமாக ஃபிட் பண்ணியாச்சுங்க. டைட் வச்சா வேலை முடிச்சுங்க. அந்த மிஷின் ரெடியாக இருக்குது. எடுத்து குபுகவும் டைட் வச்சுன்னு டயர் மாட்டின்னு புறப்படுறது தாங்க. அதனால் டைட் ஆரம்பிச்சாச்சுங்க.
எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. ஜம்முன்னு அண்ணன் நம்மளுக்கோசரம் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அண்ணன் நல்லா வேலை செய்கிறாங்க. டயரு நெட்டு டைட் பண்ணினு போல்ட்டெல்லாம் டைட் பண்ணிட்டேங்கண்ணா. வேலை முடிஞ்சுங்க. ஜம்முன்னு வேக்கம் ஏற்றுறேங்க, கிளம்புறேங்க. அண்ணாங்க நம்மளுக்கோசரம் ஏச்சுட்க்கு டைட் ஏச்சுட்க்கு லூஸுங்க. சிம்பிள் ட்ரிக்ஸ் இதெல்லாம் கற்றுக்காங்க. இப்படின்னா டைட்டு, இப்படின்னா லூஸ், அவ்வளோதான். அப்படி இல்லைங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு டைட் வைக்கிறாங்க. சொல்லக்கூடாதுங்க, அண்ணன் உண்மையிலேயே நல்ல வேலைக்காரங்க. நம்ம எதிர்பார்த்தவங்க உண்மையிலே சன்னித்தரத்தில் ஆகட்டும் நல்ல வேலைக்காரங்க. எனக்கு ரொம்ப வெற்றிகரமாக வேலை முடிஞ்சுங்க. லைட் டயரை மேலே எல்லாம் ஆரம்பிக்குது. எதனா கட் அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன வேலைங்கெல்லாம் நம்ம அண்ணன் பார்க்குவாங்க. நம்ம அண்ணன் கடையை விசிட் பண்ணி பாருங்க. உண்மையிலுமே நல்ல திறமையான ஆளுங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் பயங்கர நல்லா வேலை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்றுங்க, எனக்கு விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு உங்கள் வீட்டு பையனா நினச்சி எனக்கு ஒரு விஷ் பண்ணீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸுங்க. இதுக்கெல்லாம் நான் உண்மையாக இருக்கும். மறக்காமல் அதே இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுன்னு போங்க. சரிங்க, பாய்.